இன்று உனக்காக மிக பெரிய செய்தி இருக்கிறது. கவனமாக கேள். மத்தேயு 28:1 ஓய்வு நாளின் பிறகு வாரத்தின் முதல் நாளின் விடியற்காலையில் மக்தலா மரியா மற்றும் மற்றொரு மரியா கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்போது பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் வானத்திலிருந்து இறங்கி வந்து கல்லை உருட்டி அப்புறப்படுத்தி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போலவும் அவருடைய உடை பனி போல் வெள்ளையாகவும் இருந்தது. அவரைக் கண்ட காவலர்கள் பயத்தில் நடுங்கி இறந்தவர்களைப் போல ஆனார்கள். தூதர் பெண்களிடம் கூறினார், நீங்கள் அஞ்ச வேண்டாம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று நான் அறிகிறேன். அவர் இங்கே இல்லை. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். வாருங்கள், அவர் படுத்திருந்த இடத்தை பாருங்கள். சீக்கிரமாக சென்று அவருடைய சீடர்களிடம் சொல்லுங்கள், அவர் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். அவர் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு செல்கிறார். அங்கே நீங்கள் அவரைக் காண்பீர்கள். இதோ, நான் உங்களுக்குச் சொல்லிவிட்டேன். அவர்கள் அச்சத்துடனும் மகிழ்ச்சியுடனும் விரைவாக கல்லறையை விட்டு அவருடைய சீடர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை சந்தித்து, வாழ்த்துக்கள் என்றார். அவர்கள் அவரிடத்தில் வந்து அவரது கால்களைப் பற்றிக் கொண்டு அவரை வணங்கினர். இயேசு அவர்களிடம், அஞ்ச வேண்டாம். என் சகோதரர்களிடம் சென்று அவர்கள் கலிலேயாவுக்குப் போகும்படி சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னைக் காண்பார்கள் என்றார். இந்த வாசகம் நமக்கு சொல்லுவது என்னன்னா, எந்த இருளும் நிரந்தரமில்லை. உயிர்த்தெழுதல் என்பது நம்பிக்கையின் ஆரம்பம். தேவன் உயிரோடு இருக்கிறார். இந்த நாளை நம்பிக்கையுடன் தொடங்குவோம். ஆமென்.